ட்ரேடிங் ஜேர்னல்ங்கிறது ஒரு ட்ரேடருடைய முக்கியமான ஒரு டூலாக இருக்கும். இதில் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ட்ரேடருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸுமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற ஒரு புக்கு தான் ட்ரேடிங் ஜேர்னல் அப்படிங்கிறோம். ஸோ இது எதுக்கு என்ன யூஸ், இந்த ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் ஹையர் லெவலுக்கு உங்களால் ரீச் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி லாஸஸ் வந்துட்டு கண்டினியூவாக இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் நீங்கள் லாஸஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. அது எங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ங்கிற இந்த நோட்டு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த சிஸ்டம் ட்ரேடிங் ஜேர்னல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டு ஃப்ரைடே நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், எந்த ஒரு ப்ராப்ளம்னால நமக்கு அடிக்கடி லாஸ் வருது, இல்லைன்னா ஏன் ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ட்ரேடிங் ஜேர்னல் மூலிமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ எந்த ட்ரேடாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது அவசியம்.